வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர் கேஎல் ரிசல்ட்டு வந்தது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஎல்லேருந்து டிஆருக்கு எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அடுத்து நீங்கள் ஏதாவது சார்ட் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரூட்டு எடுக்கிறதுக்கு செட் ஆகும். பார்த்துங்க. கேஎல்லில் பாருங்கள், ஏபி 53 ஏபி 51 ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பரை எடுத்து பாருங்கள். 8 மணி ஷோவில் ஏபி 53க்கு ஏபி 58, ஏபி 51க்கு ஏபி 56 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நம்பர் பி போர்டு மட்டும் பவர் பண்ணி சி போர்டில் பாருங்கள் 0 1. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 8 பாருங்கள் 0 1 9 8 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே வரிசை நம்பர் வந்திருக்கும். இது ஒரு ரூட்டில் அடிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்புறம் நேற்றுக்கு எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். பாருங்க 198, ஒரு 115. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள் 778, ஒரு 795. இதில் பாருங்கள், இது வந்து 8 மணி ஷோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 11க்கு ஒரு 19. சி போர்டு பாருங்கள் 8 5, ஒரு 77க்கு ஒரு 79 ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு பாருங்கள் 8 5. இந்த 795லாம் அருமையாக எடுத்துருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதில்ல, அதனால் சார்ட்டே பார்க்குறதில்ல. பார்த்துருந்தா அந்த நம்பர் எடுத்துருக்கலாம். பாருங்கள் 2 டபுள்ஸ் தான் ஆடிருப்பேன். இந்த 11க்கு 19, இந்த 77க்கு 79 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செட் ஆகும். அதனால தான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். அப்படியே பாருங்கள், 115க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 167, 115 ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு ப்ளஸ் பண்ணால் 116ன்னு வரணும். அது பி போர்டு பவர் பண்ணி 167. அடுத்து பாருங்கள் 778, அது சி போர்டு ப்ளஸ் பண்ணோம்னா 779ன்னு வரணும். பி போர்டு பவர் பண்ணால் 729 ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துங்க, இது வந்து டிஆருக்கு. இந்த 729 வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஷோவுக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா டபுள்ஸ் அடித்தது பார்த்திங்கன்னா 1 மணி. அடுத்து பாருங்கள் அதுக்கு 8 மணி. அடுத்தது டபுள்ஸ் அடித்தது பார்த்திங்கன்னா 3 மணி ரிசல்ட்டு கேரளாவுது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வரணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கேஎல் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவில் பாருங்கள், பிசி 28 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். பிசி 78. அப்படி இங்கே வந்து பாருங்கள் பிசி 25,
ஒரு நாள் கேப் விட்டு பிசி 75 வருதான்னு பாருங்கள். அப்படி வந்தால் ஏ கோடு பாருங்கள், 2க்கு 7, 7க்கு 2 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 275 கணக்கில் வருதான்னு பாருங்கள். 275 ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த பிசி 75க்கு ஏபி என்ன வரணும்னு பார்ப்போம். இது பாருங்கள், 60, 62 ஃப்ரெண்ட்ஸ். போன மாதத்தில் அதோட கேப் நம்பர் வந்துருச்சு பாருங்கள், 61, 60, 61, 62 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், 66, இந்த மாதத்தில் பாருங்கள் 68, அப்போ ஒரு 67 ஒன்று வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஏபி 67, 675 ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேஎல், உங்களுக்கு பிசி 75 சொல்லியிருப்பேன், ஏபி 67க்கு சொல்லியிருப்பேன் ரூட்டு, அது பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியர் வந்து 6 மணிக்கு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 6 மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷோவில் வரணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இது வந்து 6 மணிக்கு டியர் வந்து 6 மணிக்கு இது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.